திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிற்கங்குற் பொழுதரு காலத்தொன்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணூரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். நம் குருநாதரின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி அவர்தம் திருவருளும் குருவருளும் துணையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த அரிய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருப்பதிகங்களின் பொருள் விளக்கத்தை குருவருளும் திருவருளும் வேண்டி இப்பொழுது தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிகம் எண் 45, யாத்திரை 10. தில்லையில் அருளியது. இதனுடைய சிறப்பு அனுபவ அதீதம், அதாவது அனுபவத்தின் உச்சமாக இதை நாம் பார்க்க வேண்டும். திருப்பாண்டி பதிகத்தில் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று சொல்வார்களா, அவ்வாறு நாம் காதல் செய்யும்போது நமக்காக திருக்கதவு திறக்கும். அப்போது திறக்கும்போது அந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, அதை கதவு மூடும் முன் நாம் அதை பயன்படுத்தி நாம் அருள் பெற வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய குறிக்கோள். இதைத்தான் வள்ளலாரும் சொல்வார். வம்மின் உலகியலீர் மரணமெலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று. அந்த வள்ளலார்கள் அவங்க அந்த உயர்ந்த நிலையில் இருக்கலாம். யான் பெற்ற பெண் இன்பம் பெருக இன்பம் திருமந்திரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கும் போது நம்மளே அழைச்சிக்கிட்டு போகணுன்றது தான் அவங்களுடைய உயர்ந்த எண்ணம். அந்த நிலையில் தான் நம்ம பக்குவப்பட்ட ஆன்மாக்களே இது ஒரு மிக உயர்ந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அனைவரும் நம்ம முக்தி பெறணும் அப்படின்றது தான் இதில் இந்த உயர்ந்த எண்ணத்தோடு நம்ம சொல்லியிருக்காரு. நம்ம இந்த ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய யாத்திரையாக தான் நம்ம அதை நம்மளுடைய பாதையாக தான் நம்ம பார்க்குறோம். இது உச்சநிலை, உயர்ந்த நிலை. இது எப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நம்ம புலன்களில் அடைப்பட்டிருக்கோம். அப்புறம் பொய்யை விட முடியாமல் இருக்கும். அகந்தையில் யான் எனது இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல 5 பாடல்களில் அவர் சொல்லியிருக்காரு. முதல் பாடலில் பார்க்குறப்போ முதல்ல நம்மளுடைய பொய்யை விடணும் அப்படின்னா அது மெய் பொய் அப்படின்றதே எப்படின்னா உலகத்தில் நிலையற்றது எல்லாமே பொய். மெய் அப்படின்னாவே மெய்யானது என்றால் சிவபெருமான். அந்த மெய்யை நம்ம நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மெய்யான வாழ்க்கையை நம்ம மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நின்ற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாடலில் பார்க்குறப்ப கூட நமக்கு தெரியுது. ஸோ அதுதான் நம்ம முதல் பாடலில் பொய்யை விட வேண்டும்னு சொன்னாங்க. அடுத்து 2வது பாடலில் நம்ம புலன்கள் புகவே வேண்டாம், புலன்கள் புலன்களை நம்ம விடுவித்து நம்ம முன்னேறணும். அடுத்தது அகந்தை யான் எனது அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்றது 3வது பாடலில் சொன்னார். அடுத்தது 4வது பாடலில் அந்த பற்றற்றான் பற்றற்றான் பட்டின் மண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த உலகப்பற்றில் நீந்தி இந்த பற்று இல்லாதனுடைய சிவப்பற்றை நம்ம நீங்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த உலகப்பற்று விலகும் இல்லையா. அந்த நிலையை தான் 4வது பாட்டில் சொல்லுது. இறைவன் நம்ம இறைவனை பற்றணும் அப்படின்றது. 5வது பாடலில் நமக்கு ஆசை தான் நமக்கு எல்லாமே ஒன்று மேலே நம்ம ஆசைப்பட்டோன்னா அது கிடைக்கலன்னா நமக்கு கோபம் வருது இல்லையா. இந்த ஆசையும் நம்ம இந்த கோபத்தையும் நம்ம விடுங்க அப்படின்றது மிக அழகாக நமக்கு 5 பாடல்களில் நம்ம அந்த ஆன்மா எப்படி இந்த பக்குவப்படணும் அப்படின்றத படிப்படியாக நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இருள் நிலை, அப்புறம் இப்போ அடுத்தது மருள் நிலை, அடுத்தது ஒரு தெருள் நிலை, அடுத்தது ஒரு அருள் நிலை. ஸோ அந்த நிலையில் நம்ம ஒரு அந்த கேவல நிலைன்றது உயிர் ஒரு அறியாமையான இருள் இருந்தது. அது எப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளியில் பள்ளி அறிவே இல்லாதவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து பசங்களுக்கு படிப்பறிவு ஏற்பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இறைவன் நமக்கு இந்த தனுகரண போன போகின்ற இந்த உலகங்களை குறைத்து நம்ம பக்குவப்படுத்துகிறோம். நம்ம பக்குவப்படுத்தும் போது நமக்கு அந்த பக்குவப்படும் போது ஒரு மயக்க நிலையில் நம்ம இருக்கும். அதான் மருள் நிலை இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த அடியார்களுடைய உங்களுடைய அருளாளர்களுடைய உரைகளை நம்ம படிக்கும்போது ஒரு நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு ஏற்படும் போது தான் நமக்கு இந்த இதில் அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க இல்லையா, பொய்யை விடுதல், புலன்களை விடுதல், அகந்தையை விடுதல்,
அப்புறம் வந்து நம்ம வந்து விட்டோம்னாக்கா ஒன்று விட்டால் இன்னொன்று பற்றணும் இல்லையா? அப்போ பற்ற வேண்டியது எது? இறைவனின் சித்தத்தில் பற்றுதல். ஸோ அந்த நிலையை வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து குரு அருள் வந்து நம்ம குருவாக வந்து நமக்கு வந்து அருள்றாங்க. அந்த தெருள் நிலையில் வந்து நமக்கு வந்து அந்த தெளிவு ஏற்படும் போது நமக்கு வந்து அருள் நிலை ஏற்படும். அந்த அருள் நிலையில் ஏற்படும் போது தான் நமக்கு வந்து அப்போ தான் வந்து மாணிக்கவாசகர்கள் அழைக்கிறார். உங்களுக்கு வந்து நீங்கள் அருள் நிலையை வந்து அடையிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆனந்த நிலையை வந்து நீங்கள் போகிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கீங்க. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்றது தான் இதில் வந்து நமக்கு வந்து இறுதி இலக்காக வந்து நம்ம வந்து சிவபெருமான திருவடியே நம்ம இருக்கணும். அதனால் நம்ம பேரானந்தத்தை நாம் பெறலாம் அப்படின்றது தான் வந்து மிக அழகாக இந்த பதிகத்தில் கூறியிருக்காரு. ஸோ நம்ம 6வது பதிகத்துக்கு போவோம். புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஓர் இடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புயங்கன் தாலே புந்தி வைத்துட்டு புகழ்மின், அதாவது நம்மளுடைய மனதில் வந்து சிவபெருமானுடைய திருவடியே நம்ம மனதில் வைத்து வந்து புகழணும். அப்புறம் வந்து அதை வந்து தொழ வேண்டும், சிவபெருமானை வந்து தொழ வேண்டும். பூப்புனைமீன், பூப்புனைமீன் நம்ம வந்து அந்த பூஜைக்கான மாலையை வந்து தொடுக்கிறது. ஸோ அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்றது. இதில் வந்து வந்து புகழ்மின் தொழுமின் அப்படின்றத வந்து நம்ம சரிய நிலையை நம்ம வந்து பார்க்கலாம். சரியை கிரியை யோகம் அந்த நிலையை பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ வந்து புகழ்மின் தொழுமின் அப்படின்றத சரியை நம்ம பார்த்தோம்னா, பூப்பினைமின்றது வந்து நம்ம வந்து அந்த கிரியை நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து சேக்கிழார் வந்து முருகநாயனார் புராணத்தில் சொல்கிறார். அது வந்து 4 வகையான பூக்களை கொய்து அது வந்து 7 வகையான பூ மாலைகள் தொடுத்தார். இது எல்லாமே வந்து இறைவனை போய் அடையிறதுக்கான வந்து வழிமுறைகள். அதுதான் வந்து அருளாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்குறப்போ சேக்கிழார் மிக அழகாக சொல்லியிருப்பார். வந்து என்ன மாதிரி பூக்கள்லாம் கொட்டுறாரு, அது வந்து அதை வந்து எடுக்கிறாரு அப்படின்றது வந்து கோட்டுப்பூ அப்படின்னா மரக்கிளையில் இருக்கிற பூ, கொடிப்பூனா கொடியிலேருந்து வர்ற பூ, நீர்நிலையில் இருக்கிற பூ, அப்புறம் நிலப்பூ, இந்த மாதிரி 4 வகையான பூக்களை வந்து எடுத்து 7 வகையான மாலைகளை தொடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து கொண்டை அப்படின்றது வந்து ஒரு வகையான மாலை, அது வந்து பல மலர்களை வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்கிற நிலையை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இண்டை அப்படின்றது வந்து மலர்களே வந்து வட்டமாக வந்து வட்ட நிலையில் கோர்த்துருக்கிற நிலையில் வந்து சொல்கிறது வந்து இண்டை. தாமம் வந்து நீண்ட வடிவில் இருக்கிற வந்து தொங்குது இல்லைங்களா, அந்த சுந்தரர் போட்டிருப்பார், அந்த நிலையில் இருக்குது தாமம். அப்புறம் வந்து மாலை நமக்கு தெரியும். கண்ணின்றது அது ஒரு வகையான மாலை, அது வந்து சிறிய அளவில் இருக்கிறத வந்து அணிஞ்சிருப்பாங்க. அடுத்தது பிணையல், மலர்களை வந்து பின்னி பிசைஞ்சு ஒன்றோட ஒன்று நெருக்கமாக அணிஞ்சிருக்கிறது வந்து பிணையல். தொடையல் வந்து மலர்களை வந்து தொடுத்து அம்ச மாலை போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பக்குவப்படுறதுக்காக சரிய நிலையிலிருந்து அடுத்தது வந்து கிரிய நிலையிலிருந்து யோக நிலை. இப்போ 3வது நிலையை வந்து நம்ம பார்க்குறதா வந்து என்னென்ன சொல்கிறாருன்னா, புயங்கன் தாலே புந்தி வைத்துட்டு, அதாவது யோக நிலை. நம்ம மனதில் வந்து அந்த சிவபெருமானுடைய திருவடியை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து இதில் வந்து சொல்கிறாரு. அப்போ எப்படி இருக்கணுமா, இந்த மாதிரி இருந்தோம்னாக்கா, அந்த மாதிரி இருந்தோம்னா என்ன ஆகும், இகழ்மின் எல்லா அல்லலையும், நம்மளுடைய இடையூறுகளை எல்லாமே வந்து நமக்கு வந்து வராத இருக்கும். இனியோர் இடையூறு வராமல் ஒன்று வந்து இப்போ இதுக்கு இந்த இடையூறும் இருக்காது, இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து வேறு எந்த இடையூறும் வராது அப்படின்றது வந்து மிக அழகாக அதில் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம இந்த சரியை கிரியை யோக மார்க்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து உயிர்களானது வந்து பக்குவப்பட்டு இறைவனை சேருவதற்கு வந்து உயர்ந்த வழி அப்படின்றது வந்து சொல்கிறார். இனியோர் இறையூர் அறையாமே திகழும் சீரார் சிவபுரத்து, அதாவது வந்து சிவபுரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சிவபுரத்துக்கு சென்று அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, சென்று சிவன்தால் வணங்கி சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று, அங்கே சிவபுரத்தில் அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அடியார் கூட்டத்தோடு நம்ம வந்து அங்கே வாழும் அடியார்களோடு முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நம்ம வந்து அவங்க ஆல்ரெடி அங்கே முக்தி பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அடியார்களோடு சேர்ந்து வந்து நம்ம வந்து முக்தி நிலையை அடையலாம் அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்கிறார். ஸோ இந்த பாடலை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன சுருக்கமானாக்கா, நம்ம வந்து நம்ம செய்கின்ற இந்த
சரியை கிரியை, இந்த நம்மளால் முடிஞ்ச சரியை தொண்டு, இந்த சிவபெருமானை வந்து நம்ம வந்து போற்றி வணங்குறது, அது எல்லாமே நம்மளுடைய சரியை. அப்புறம் வந்து இந்த கோயிலில் ஏதாவது செய்கிறது, அந்த பூ புனைமது, பூ மாலை தொடுக்கிறது, எந்த கைங்கரியம் பண்ணாலும் உழவார பணி செய்கிறது எல்லாமே வந்து கிரியை நிலை. அந்த நிலையிலும் நம்ம இது பண்ணலாம். அடுத்தது வந்து சிவபெருமானை வந்து மனதில் நினைக்கிறது வந்து யோக நிலை. ஸோ அந்த நிலையில் நம்ம வந்து நம்ம நினைக்கும்போது நமக்கு வந்து சிவபெருமான் வந்து நமக்கு வருகின்ற எல்லா இடர்களையும் வந்து நமக்கு காத்து சிவபுரத்துக்கு சென்று, சிவபுரம் அப்படின்றது வந்து இந்த வந்து பரமுக்தி, பதமுக்தியாக நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து 2 முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பதமுக்தி. பதமுக்தினா சிவபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு என்னென்னா வந்து மறுபிறவி இருக்கும். அதே பரமுக்தின்றது வந்து உயர்ந்த முக்தி. ஸோ அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வந்து அந்த மறுபிறவி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அது எப்படின்னாக்கா, நம்ம முன்ன சொன்னேன் இல்லைங்களா, சரியை கிரியை யோக ஞான மார்க்கம், அந்த நிலையில் இருக்கும். சரியை இருக்கிறவங்கள வந்து அந்த சிவபுரத்தில் வந்து ஒரு ஆள்ங்க இருப்பாங்க, சிவபுரத்தில் இருப்பாங்க. அடுத்தது வந்து கிரியையில் இருக்கிறவங்க வந்து அந்த சிவபுரத்தில் இருக்கிற ஒரு அடியார்களில் ஒருவளாக இருப்பாங்க. அடுத்து யோக மார்க்கத்தில் வந்து அது சிவனுடைய அருகாமையில் இருக்கிறவங்களாகவும், ஞான மார்க்கத்தில் வந்து சிவமாய் கலந்து அந்த ஆனந்த நிலையில் இருக்கிற மாதிரி அந்த 4 வகையான முக்தி இருக்குது இல்லையா, அந்த நிலையை வந்து தான் இங்கே வந்து சொல்கிற சிவபுரத்துக்கு நம்ம சென்று இந்த நம்ம கைங்காரியங்களும் செய்தால் நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படின்றது மிக அழகாக வந்து இந்த 6வது பாடலில் வந்து நமக்கு அருளியிருக்கிறாரு. அடுத்தது 7வது, நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே, பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே, நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசு ஒன்று ஒருப்படுமின், பிற்பால் ஒன்று பேழ்கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமாளே. அதான் சொல்கிறார், நம்ம வந்து நீங்கள் அந்த கதவை திறந்திருக்கப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்காமல் பின்னாடி இந்த பேழ் கணித்தால்ன்றது உயர்ந்த தமிழ் வார்த்தை, தெய்வ சேக்கிலார் கூட பண்ணார். அதாவது வந்து நம்ம இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்மளால் போக முடியல, என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னால், அப்புறம் வந்து ஐயோ நம்ம போயிருக்கலாமே, அதை காலம் கழிந்த பிறகு நம்ம வந்து மனம் வருந்துடும் இல்லையா. ஸோ அந்த நிலையை தான் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து பின்னால் நீங்கள் வந்து வருத்தப்படுறதுனால என்ன பயனும் இல்லை, அதனால் காலம் இருக்கிறப்போ நீங்கள் பயன்படுத்திங்க, அதான் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு. இதில் நம்ம எப்படி பார்க்கலான்னா, நில்லா உலகில் நிற்பார் நிற்க, அதாவது வராமல் நான் வரல, நான் வந்து ஒரு தயங்கி நிற்கிறாங்க இல்லையா, அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க நிற்கட்டும், அவங்க இருக்கட்டும், ஆனால் இனி நாம் வந்து நம்ம நிற்க மாட்டோம், இந்த உலகில் வந்து நாம் இருக்க மாட்டோம், இந்த நிலையற்ற உலகில் வந்து நாம் இருக்க மாட்டோம். அதுதான் சொல்கிறாரு, உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே, நம்ம வந்து சிவனுடைய திருவடிக்கே செல்வோம். அதாவது பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன், அதாவது பொன் போல இருக்காங்க இல்லையா, அந்த பொற்போல் ஒப்பாம் திருமேனி, பொன் போன்ற பொன்னார் மேனியனேன்னு நம்ம சுந்தரர் பாடிக்கிறோம் இல்லையா, அந்த நிலையத்தில் பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன். புயங்கன் அப்படின்னா வந்து இந்த பாம்பு அணிந்திருக்கிறார் இல்லையா, அந்த நிலையை சொல்கிறாங்க புயங்கன். புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே, அந்த நம்முடைய எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிக்கே நாம் செல்லலாம் அப்படின்றதான் சொல்கிறாரு. நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருப்படுமின், அதான் சொல்கிறாரு. நம்ம வந்து நிற்பீர் எல்லாம் நிற்கும் பரிசே தாழாது ஒருபடி, நம்ம வந்து நம்ம சிவபெருமானை ஒன்றியே அவனுடைய திருவடியை நினைத்து நம்ம இருக்கணும். அந்த ஒன்றுபட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து இறைவனை போய் அடையலாம். பிற்பால் நின்று பேழ்கழித்தால், அவ்வாறு நம்ம வந்து அவனுடைய வந்து நம்ம அவனை சார்ந்து இல்லாமல் இருந்தோம்னாக்கா பின்னால் வந்து நமக்கு வந்து நம்ம இல்லாமல் இருந்தோம்னாக்கா வந்து நம்ம வருந்துவோம். அதற்கு வந்து அது மீண்டும் பெறுவதற்கு அரியவன் மிகவும் வந்து மீண்டும் அந்த வாய்ப்பை நமக்கு கிடைக்கிறது வந்து மிகவும் அரியது. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கோம் அப்படின்றது மிக அழகாக இதில் சொல்கிறாரு. இதில் நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கணுன்னாக்கா, நம்ம வந்து நீங்கள் தயக்கம் வேண்டாம், நீங்கள் வந்து இறைவன் திருவடியை வந்து நம்ம வந்து
நம்ம வந்து நம்ம நோக்கி இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து இறைவனுடைய திருவடியை நாம் செல்லலாம் அப்படின்றது வந்து மிக அழகாக 7வது பாடலில் வந்து சொல்லியிருக்கேன். எந்த தயக்கமும் வேண்டாம், நம்ம வந்து இறைவன் திருவடியை வணங்குவோம், வணங்கினால் நமக்கு வந்து நமக்கு இறைவன் ஆழ்வான் அப்படின்றது தான் வந்து மிக அழகாக 7வது பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது 8வது பாட்டில் வந்து பெருமான் பேர் ஆனந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமா மணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. அதாவது பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள், அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து சிவபெருமானுடைய பேரானந்தத்தை வந்து அடையணும் என்ற அந்த விரும்புதலை பெற்றிருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அருமால் உற்று பின்னை நீர், அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அருமால்னா அருமையான அந்த இந்த உலக மயக்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, ஐயோ என்று வருந்தி வருந்த வேண்டாம், அலற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுந்தி அற வேண்டாம். ஏன்னா நாம் வந்து சிவபெருமானுடைய ஆனந்தத்தில் பிரியாது இருக்கின்ற எண்ணம் இருக்கிறதால, ஸோ நாம் வந்து அதனுடைய செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நம்ம வந்து இந்த மயக்கத்தில் இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா, திருமா மணிசேர் திருக்கதவம், அதாவது திருமாமணி அப்படின்னா அழகிய சிறந்த மணிகளை உடைய திருக்கதவம், அதாவது திருக்கதவத்தினுடைய அந்த மணிகள் பொருந்திய திருக்கதவம் திறந்த போதே வந்து அந்த கதவு திறந்திருக்க போதே சிவபுரத்திலே திருமால் அறியா திருப்புயங்கன், திருமால் அந்த அடிமுடி தேடிய படலம் தெரியல, திருவண்ணாமலை வரலாறு, திருமால் பன்றியாக சென்று திருவடி காண முடியலையா, அந்த வரலாறு சொல்கிறாரு. திருமால் அறியாத திருப்புயங்கன், திருப்புயங்கன்னா அழகிய பாம்பணிந்த சிவபெருமானுடைய திருத்தால், அதாவது அவனுடைய பொருத்தமான பெருமையான திருவடியை நாம் சென்று அடைவோம், அவனுடைய திருவடியை நாம் திருத்தால் பெருமானது திருவடியை நாம் சென்று சேர்வோமே அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாமே நம்ம அந்த உச்சநிலையில் இருக்கிறதுக்கு வந்து வழி காட்டுறாரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்மளால் இறைவனை போய் அடையலாம், இது வந்து பெரிய வாய்ப்பு அப்படின்றத வந்து இதை சொல்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அருமால் உற்று இந்த மயக்கத்தில் நம்ம இல்லாமல் நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கமே வந்து ஆனந்தத்தை அடைவது தான். பக்குவப்பட்டு அந்த நிலையை நம்ம போகணும்னா நம்ம வந்து சிவபெருமானுடைய திருவடியை நாம் வணங்கி அவருடைய திருவடியை சென்று அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு 8வது பாடல் வந்து மிக அழகாக அருளியிருக்கிறாரு. அடுத்தது 9வது பாடல் வந்து ஒரு அறிவுரை. இதுதான் நமக்கு வந்து மெயின், நமக்கு இந்த 10 பாடல் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னெல்லாம் பண்ணாக்க நம்ம வந்து இறைவனை போய் சேரலாம் அப்படின்றது வந்து மிக அழகாக இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காரு. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தியும் மின், போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன். இந்த பாடத்துக்குன்னா எல்லா பாடலையுமே வந்து புயங்கன் அப்படின்னு வரும். அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, பாம்பை அணிந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருள் அமுதம் ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவீர், போரப்புரிமின் சிவன்கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து 2வது வரியை வந்து எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். போரில் புலியும் வேல் கண்ணால் பங்கன், நமக்கு தெரியும் இல்லையா, வந்து போரில் வந்து விளங்குகின்ற அந்த வேல் போன்ற கண்களையுடைய உமையின் பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான்
அவன் புயங்கன் பாம்பு அணிகன், அவன் அருளுகின்ற அமுதம், அதாவது வந்து அவனுடைய சிவானந்த அமுதத்தை பழுகி ஆறாத ஆர்வம், அதாவது வந்து தெவிட்டாத தனியாத மிக ஆசை உடைய ஆறாத அமுதம் கூற அழுந்து வீர். நம்ம அடையணும் அப்படின்னா அந்த எண்ணம் உடையவர்களே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது சேர கருதி, அதாவது வந்து நம்மளுடைய சிந்தனையை திருத்த வைத்து சிந்தியுங்கள். நம்மளுடைய எண்ணம் வந்து மடைமாற்றம் செய்யணும். அந்த எப்படி முன்னாடி சொன்னாங்க இல்லையா, இந்த மாயையிலிருந்து நம்ம வந்து சிவனை நோக்கி நம்மளுடைய சிந்தனை மடைமாற்றம் செய்யணும். அதுக்கு தான் வந்து குருவர்கள் வந்து நமக்கு வந்து மடைமாற்றம் செய்கிறாருன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த நிலையை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு தான். இதுதான் வந்து திருச்சதகத்தில் கூட சொல்கிறாரு மணிவாசகர் வந்து, சிந்தனை நிந்தனை காக்கி சொல்கிறார் இல்லையா, சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேந்தன் கண்ணினையும் நின் பாத திருப்போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. அதாவது வந்து நம்முடைய எண்ணமெல்லாம் வந்து அந்த உலகத்திலிருந்து சிவன் மீது நம்மளுடைய சிந்தனையை நம்ம வைக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமீங்கள். நம்ம வந்து ஒரு சேரனா நம்முடைய இது சுந்தரர் மூர்த்தி நாயனார் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு சென்றபோது மிக அழகாக வந்து சேக்கிழார் சொல்லியிருப்பார், 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமோர் 3 திருந்து சாத்விகமே ஆக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தினில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ வந்து பார்க்குறப்போ 5 பேர் அடிவம், நம்மளோட 5 புலன்களும் வந்து கண்ணுங்களே, நம்மளுடைய கண்ணில் வந்து சிவபெருமான் அந்த திருவடியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு இல்லையா. கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள், அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த 4 நிலையுமே வந்து நம்ம வந்து அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே, நம்முடைய சிந்தையெல்லாம் சிந்தனை நிந்தனை காக்கின்னு சொல்கிறாரு முன்ன பார்த்தோம் இல்லையா. அந்த சிந்தனை வந்து நம்ம வந்து அதுதான் சொல்கிறாரு இங்கே வந்து, சிந்தை அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமோர் 3 அது நம்முடைய குணம் இருக்கு இல்லையா, சாத்விகம் ராசசம் தாமசம், அந்த குணம் 3 வந்து திருந்தி சாத்விக குணமாக நமக்கு வந்து மாறணும். அதுதான் இங்கே வந்து மணிவாசகர் வந்து மிக அழகாக சைவ சித்தாந்த கருத்தை சொல்கிறாரு. அதாவது நம்முடைய வந்து சிந்தனையை வந்து திருந்தி சிவபெருமானுடைய திருவடியே நம்ம நினைக்கணும், சிவபெருமான் மீதே சிந்தனை இருக்கணும். அந்த நிலைக்கு நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து பேரானந்தத்தை சிவபெருமான் அருள்வார். அதாவது போரப்புரிமின் சிவன் கழற்கே, அதாவது இடைவிடாமல் சிவபெருமானை நம்முடைய சிந்தனையால் நாம் நினைத்தால் நம் சிவபெருமானை நாம் அடையலாம். இல்லை இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிட்டால் பொய்யில் கிடந்து புரளுவோம், அது வந்து பொய்யான இந்த வாழ்க்கையில் நாம் வந்து புரளுவோம் அப்படின்றதான் வந்து மிக அழகாக 9வது பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பொய்யான வாழ்வில் வந்து நம்ம கடந்து புரளாமல் சிவபெருமானது திருவடியே அடைய விரும்பணும். அதனை அடைய என்ன செய்யணுன்னாக்கா, அது எண்ணி நம்முடைய எண்ணத்தை வந்து சித்தத்தை சிவபெருமான் மீது நம்ம வைக்கும்போது நமக்கு இடைவிடாமல் நமக்கு நினைக்கும் போது சிவபெருமான் வந்து நம்மளை ஆட்கொள்வார். நமக்கு வந்து ஆறாத ஆர்வம், அதாவது தனியாத பேரானந்தத்தை வந்து சொல்லுவார். அதாவது வந்து எப்படின்னா, முக்தி நிலையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த மலர்லேருந்து வாசனை மாதிரி, சிவபெருமான் வந்து மலர், அதிலேருந்து வந்து வாசனை வந்து உயிர்கள். அதாவது முக்தி நிலையில் வந்து சிவபெருமான் ஆனந்தத்தை தருபவனாகவும் நம்ம வந்து பேரானந்தத்தை பருகுகின்ற நிலையிலும் நம்ம இருப்போம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நிலைக்கு நம்ம வந்து நம்ம ஆனந்தத்தை அடைவோம். ஸோ அது அடையிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து நம்முடைய சிந்தனையை வந்து திருத்தி சிவபெருமானை மீது வைக்கணும். அதான் சொல்கிறாரு வந்து சிந்தனை நிந்தனை காக்கின்னு சொன்னார் இல்லையா. அதை வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 9வது பாடல் வந்து மிக அழகாக நம்ம வந்து என்ன செய்தால் நம்ம வந்து இந்த உச்சநிலையை அடையிறதுக்கு நம்மளால் பக்குவப்படுவோம் அப்படின்றது தான் நம்ம வந்து அதில் சொல்கிறாரு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், அப்புறம் வந்து இறைவனை போய் அடைதல். ஸோ நம்ம இதுகாரம் வந்து நம்ம வந்து கற்றோம்,
அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி சொற்பொழிகளும் அடியார்கள் அருளாளர் சொல்கிறது வந்து கேட்குறோம். அப்போ நமக்கு வந்து ஒரு சிந்தனை ஏற்படும். நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம உயிரினுடைய நோக்கம், நம்ம வந்து இதை மயங்கி இருக்கிறோம், நம்ம இறைவனை நோக்கி செல்லணும், அந்த நிலையில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும். அப்போ வந்து கற்றல் கேட்டல் சிந்தித்தல் அப்புறம் வந்து ஒரு தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்ட உடனே அப்போ வந்து இந்த இந்த தெளிவு ஏற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து கதவு திறந்திருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நம்ம வந்து வாய்ப்பை விட்டு விட்டோம்னா நம்ம வந்து பொய்யில் கிடந்து பொருளுவோம்னாக்கா இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து இப்போ வெளியூருக்கு போகிறாங்கன்னா அழைச்சிட்டு போகலன்னா அது எப்படி வந்து விழுந்து பொருளுவோம் இல்லையா? ஐயோ அந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேனேன்னு வந்து அழுது பொருளுது இல்லையா? அந்த நிலைக்கு நம்ம பொய்யான உலக வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கரண்டு பொருளுவோம். அதனால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றது வந்து மிக அழகாக வந்து இந்த 9வது பாடலில் வந்து சொல்லியிருக்காரு. இறுதியான பாடல், புரல்வார் தொழுவார் புகுவாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீர் ஆகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகல் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னேன் இல்லைங்களா, அது அந்த நிலையை வந்து மிக அழகாக சொல்லியிருக்கார். வந்து புரளுதல், மருளுதல், தெருளுதல், அருளுதல், அந்த உயிரினுடைய பக்குவ நிலையை வந்து சொல்றார். அதாவது வந்து நம்ம கேவல நிலையிலேருந்து சகநிலைக்கு வந்த உடனே அந்த கேவல நிலையில் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு புரளும் நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த இதில் இருக்கிற நிலையில் வச்சுக்கலாம். மருள் நிலைனா மயக்கமான நிலையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரு லிங்க சங்கம வழிபாடு நம்ம செய்யும்போது நமக்கு வந்து ஒரு தெருள் ஏற்படும், வந்து அந்த தெளிவு ஏற்படும். அந்த சரியை கிரியை யோக ஞான நிலையில் நம்ம வந்து இருக்கும்போது ஒரு நமக்கு ஒவ்வொரு உயிருக்கும் வந்து நம்ம வந்து பக்குவப்படும் போது இறைவன் வந்து நமக்கு குருவாக வந்து நமக்கு வந்து ஒரு அருள்வார். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, இருவினை உப்பு, நம்மளுடைய நல்வினை தீவினை சமமாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த நம்மளுடைய யான் எனது என்ற அந்த ஆணவ மலங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இந்த திருவருள் வீழ்ச்சி நம்முடைய குருநாதராக வந்து நம்மளை வந்து அருள் பக்குவப்பட்டு அந்த அழைத்து சொல்லும்போது சக்தியினுடைய அருள் வீழ்ச்சி ஏற்பட்டு நமக்கு வந்து இறைவனை போய் சேருவோன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நிலைக்கு நமக்கு வந்து போகிறது தான் வந்து அந்த தெருள் ஏற்பட்ட உடனே நம்ம வந்து அருள் பெற்று நம்ம வந்து ஆனந்தத்தை அடையலாம். அதுதான் சொல்கிறாரு. அதை தான் வந்து சொல்கிறாரு, புரல்வார் தொழுவார் புகழ்வாராய். அதாவது வந்து நம்ம அன்பினால் வந்து நம்ம வந்து புரளுகிறோம். அடுத்தது வந்து தொழுவார், வந்து நம்ம வந்து வணங்குறோம் இல்லையா, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி நம்ம வந்து அந்த சிவபெருமானை பற்றி வணங்குவதையும் அது வந்து புகழ்வாராய் புகழ்வதும். ஸோ அந்த அந்த நிலை இருக்கிறோம். நம்ம வந்து இன்றே வந்து ஆளாகுதல் வந்து இப்பொழுதே வந்து ஆட்பட்டவர்களாக வந்து இருக்கிறவங்க நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ ஆனால் என்ன பண்ணுறோம், ஆனால் ஆளாகாதீர் நம்ம வந்து, ஆனால் அந்த ஆளாகாமல் இருக்கிறாங்களே அந்த நிலையில் இருக்கிறவங்களே வந்து நீங்கள் வந்து அவங்களே விட்டுருங்க. ஆனால் நீங்கள் பக்குவப்பட்டங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மருள்வீர் பின்னை மதிப்பார் யார். நம்ம வந்து அந்த பக்குவ நிலையை வந்து அடையாமல் நம்ம இருக்கிறப்போ வந்து என்ன ஆகும்னா திருப்பி அந்த பல பிறவிகள் எடுத்து வந்து மயங்க நிலைங்களே இருப்போம். மயக்கம்னா எப்படின்னாக்கா, ஒரு சாயங்கால வேலையில் ஒரு கயிறு இருந்துச்சுன்னா அது கயிறா பாம்பான்னு ஒரு எப்படி நமக்கு வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த நிலையை தான் சொல்கிறார் மருள்வீர் பின்னை மதிப்பார். நம்ம அந்த நிலை இருக்கப்போ வந்து யார் நம்மளை வந்து மதிப்பார். அதனால் மதியுள் கலங்கி மயங்குவீரே, அதாவது வந்து நம்ம அறிவில் வந்து கலங்கி வந்து கலக்கமடைந்து மயங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெருள்வீர் ஆகில் நம்ம வந்து தெளிவு அடைய வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்ய வேண்டும், இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கள். அது வந்து சிவபெருமானுடைய திருப்புயங்கன் அருள் பெறுவார் அகலிடத்தே. அந்த நம்முடைய அகன்ற உலகில் இருக்கின்ற அருளார் அகலிடத்தை நம்ம வந்து சிவபெருமானுடைய பேரானத்தை நம்ம தெரிவு ஏற்படும் போது நம்முடைய சிவபெருமானுடைய அருளை பெற்று நாம் முக்தி அடைவோம். ஆனால் நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா நம்ம என்ன, இந்த அகலிடத்தை இந்த உலகத்தின் கண்ணே
நாம் வந்து மீண்டும் பிறவி எடுத்து புரண்டு கொண்டு நம்ம வந்து மறுநிலையிலே இருப்போம். அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ இது செய்யும் மீன்னா நம்ம முன் பாடலில் சொன்னார் இல்லையா? ஸோ அந்த அந்த செயல்களையெல்லாம் நம்ம செய்தோம்னாக்கா இறைவனை நாம் போய் அடையலாம் அப்படின்றது தான் அதை சொல்கிறாரு. அதாவது வந்து புரள்வார் வந்து மருள்வார் தெருள்வார் அருள்வார் ஆனந்தம். அந்த அந்த நிலையை வந்து நமக்கு வந்து நம்ம நிலையை வந்து நம்ம வந்து கடந்து செல்லும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து அருள் பெற்று நம்ம திருவடியை நம்ம அடையலாம். அதுதான் சொல்கிறாரு. இந்த சுருக்கமாக இந்த பதிகத்து வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிகம், உயர்ந்த ஞான பதிகம். இதில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம படிப்படியாக பக்குவப்படணும்னாக்க வந்து பொய்யை விட வேண்டும். பொய்னா நம்ம வந்து அந்த நிலையற்ற இதெல்லாம் நிலையற்றது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வந்து நம்ம வந்து அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது. அப்புறம் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து நம்ம யான் எனது அப்படின்ற நிலையை படுத்தணும். அப்புறம் வந்து ஆசை தான் வந்து நமக்கு வந்து கோபத்துக்கு வழி வருது. ஏன்னா அந்த நிலையை வந்து நம்ம வந்து எது நடந்தாலும் வந்து திருவருள் அந்த நிலைக்கு நம்ம செல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த வழிபாட்டு நம்ம எப்படி சிவனடியார்களை வழிபாடுறோம் இல்லையா, அந்த வழிபாட்டு நிலைக்கு வந்து நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிந்தனை நிந்தனை காக்கின்ற போது சிவ நினைவு ஏற்படும். சிவ நினைவு ஏற்படும் போது வந்து நமக்கு வந்து அருள் 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 ஆனந்தத்தை அருள் நிலையை பெற்று நம்ம வந்து சிவபெருமான இந்த சிவானந்தத்தில் வந்து நம்ம அடைந்திருக்கலாம். அருள் பெற்று சிவானந்த நிலையை நாம் அடையலாம். அதனால் சொல்கிறாரு நம்ம வந்து இது வந்து இதனுடைய வந்து நம்ம போய் பாதை நம்ம வந்து இறைவனை போய் அடைவதற்கு வந்து இது வந்து உயர்ந்த பாதை. இந்த பாதையை நம்ம வந்து பிறவி துன்பம் தீர்த்து வந்து சிவானந்தம் பெருக நமக்கு வந்து மிக தெளிவான வழியை வந்து நமக்கு வந்து காட்டுகிறது. அதுதான் இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து வழிபாடு, தியானம், அந்த அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலையை நம்ம கடைபிடித்தோம்னாவே நம்ம வந்து சிவபுரம் அடைந்து நம்ம வந்து இறைவனை அடைந்து பதமுக்தி பெற்று பின்பு நாம் பரமுக்தி அடையலாம் அப்படின்றது வந்து மிக அழகாக நமக்கு வந்து அருள் இருக்கிறாரு. ஸோ இது நம்ம ஒன்று சொன்ன மாதிரி இவங்க அருளாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வள்ளலார் சொல்கிறப்போ கூட சொல்லுவாங்களே, சிவபெருமான் வந்து அருளும்போது அவர் வந்து வள்ளலார் வந்து மேலும் அதிகமாக அழ ஆரம்பித்தாராம். அப்போ வந்து கேட்டாரா, நான் உனக்கு தான் வந்து ஆனந்தத்தை கொடுத்துட்டு இல்லையா, நீ ஏன் இன்னும் அழுற அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நான் பெற்ற இன்பம் மாதிரி வந்து எல்லாரும் பெறணும் இல்லையா. எப்படி திருமந்தத்தில் சொன்னார் இல்லையா, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், அந்த நிலையை வந்து நம்ம வந்து அடையணும். அவங்க எல்லாமே அதனால தான் அவங்கெல்லாம் வந்து உயர்ந்த ஞானிகள். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம பின்பற்றும் போது நமக்கு வந்து அது வந்து நம்ம வந்து ஆன்மாவகை நமக்கு வந்து பக்குவப்படுவதற்கு வந்து உயர்ந்த வழியாக நம்ம எடுக்கலாம் என்று சொல்லி இந்த பொருள் உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். எனக்கும் புதுசு, எப்படி இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, என்ன இப்போ கருத்து சொல்ல விரும்புகிறவங்க என்ன இருக்கிறவங்க சொல்லுங்கள். சிவாய நமம்மா. சிவாய நமம்மா. அந்த பூக்களின் வகைகள் சொன்னீங்களா, அது இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா கொஞ்சம். சொல்கிறேம்மா சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து கோட்டுப்பூமா, கோட்டுப்பூன்றது வந்து மரக்கிளையில் வந்து மலர்ற பூ வந்து கோட்டுப்பூ. கொடிப்பூ வந்து கொடிகளில் மலர்ற பூ. நீர்ப்பூ வந்து நீரில் மலர், தாமரை அந்த மாதிரி இருக்கு இல்லையா அது. நிலப்பூ வந்து நிலத்தில் வந்து மலருது. நிலத்தில் வந்து செடியில் மலர்ற பூலாம் வந்து நிலப்பூ. இதான் 4 வகையான பூ. நன்றிங்க ஐயா. சரி சரி. எப்படி இருந்ததுமா, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. சிறப்பாக இருந்ததுங்க. தமிழ் நான் இப்போ படிச்சது ஏதோ இறைவன் உணர்த்தது குரு அருளால திருளால சொல்கிறேன் நான். ஐயா குரு அருளால நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே செய்கிறீங்க ஐயா. சிவ சிவ. நன்றிம்மா. நன்றி. வேற யாரும்? நன்றிம்மா. நன்றி. சிவாய நம்ம ஐயா, மிக சிறப்பு ஐயா, வகுப்பு ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. ஐயா பொருள் விளக்கம் ரொம்ப நல்லா தெளிவா இருந்ததுங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. நல்லா இருந்தது. சிலர் அந்த சிவனடியை நம்ம எப்படி போய் சேரணும், அதுக்கு என்ன வழியை பின்பற்றணுங்கிறத அழகா எடுத்து வச்சுங்க ஐயா. மிகவும் நன்றிங்க ஐயா. சிவாய நமக்கு ஐயா. நன்றிம்மா. நன்றி நன்றி. சரி சரி. ஐயா நாகலிங்கம் ஐயா, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க ஐயா. எப்படி உங்களுடைய, ஏன்னா எனக்கும் வந்து நான் எப்படி இன்னும் தெளிவாக சொல்லலான்றது வந்து எனக்கும்
உங்களுடைய ஐயா அழகா சொன்னீங்க, புரியுற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி சிவனடியார் எப்படி சிவன் அடிய திருப்பாதத்தை போய் அடையணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஐயா நல்லா செந்தமிழ் இருந்தது. வணக்கம்மா. நன்றி ஐயா. வணக்கம். சரி, சரி. இன்னைக்கு சரியை கிரியை அந்த நிலை பத்தி யோக நிலை பத்தி சொன்னீங்க. இன்னும் அந்த பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது அதை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேம்மா. அதாவது சரியை நிலை அப்படின்றது வந்து நம்ம வந்து சரிகைன்றது வந்து நம்ம அப்பர் பெருமானை வந்து நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். அவர் வந்து உழவார பணி செய்கிறார் இல்லையா? ஸோ அது வந்து சரியை கிரியை. சரியை கிரியை வந்து ஞான சம்பந்தர். ஸோ அது வந்து எப்படின்னாக்கா வந்து நம்ம இந்த வேதம்லாம் ஓதுறாங்கல்ல. ஸோ அந்த அது வந்து ஞான நிலை வந்து அது எப்படின்னாக்கா சரியைன்றது வந்து இறைவனை வந்து வெளியே பார்க்குற மாதிரி எல்லாமே பார்க்குறது வந்து இறைவனை வச்சுக்கலாம். கிரியைன்றது வந்து வெளியும் உள்ளவும் பார்க்குறது வந்து கிரியையும் வச்சுக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனதுக்குள்ளேயே பார்க்குறது வந்து யோக நிலை. ஆமாம். நாலாவது வந்து வந்து அதுதான் சன்மார்க்கம். வந்து எல்லாமே பரபிரம்மம். இங்கே அதுதான் வந்து அப்பர் பெருமான் வந்து கண்டேன் அவர் திருப்பாதம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோழி எல்லாமே வந்து சிவபெருமானை பார்க்குறாரு இல்லையா? அந்த நிலையை பொறுத்து தான் வந்து அந்த ஞான நிலை, இந்த பரபிரம்மம். ஸோ இதில் வந்து அந்த ஞான நிலையில் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் வந்து வந்து பரமுக்தி, மறுபிறவி இல்லாத நிலைக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க அப்பர் பெருமான், ஞானசம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாமே வந்து சரியில் இருந்து அவங்க வந்து ஞான நிலைக்கு சென்று தான் வந்து முக்தி நிலையை அடைஞ்சாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மறுபிறவி இல்லை நிலைக்கு போயிட்டாங்கிறது வந்து உறுதி. நம்ம வந்து எப்படின்னாக்கா இப்போ நம்ம 4வது படிச்சுட்டு இப்போ 8வது போனோம்னா 4வது படித்ததும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நிலையை வந்து அவங்க வந்து படிப்படியாக வந்து முன்னேறி வந்து போய் இறைவனை போய் அடைஞ்சாங்க. ஸோ அதுதான் இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னாக்கா வந்து இறைவனை வெளியே மட்டும் பார்க்கறது, இறைவனை வந்து வெளியும் உள்ளவும் பார்க்கறது, இறைவனை உள்ள மட்டும் பார்க்கறது, அடுத்தது வந்து எல்லாமே சிவபெருமானை பார்க்குற மாதிரி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டாவே அந்த நிலை வரும். புரியுதுங்க. முதல் ஸ்டார்டிங் வந்து சரியை உழவார் பணிங்கிறது வந்து அடுத்து உள்ள நல்லா இருக்குங்க. சிம்பிளா சொல்லி கொடுத்தீங்க, எழுதி வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நன்றிம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா அடியார்கள் மத்தியில வந்து பதியும் படிக்கட்டு அவங்க வந்து பக்குவ நிலையை அடையதுக்கு என்ன உண்டுமோ அதை எடுத்துக்காட்டா சொல்லி அவங்களுக்கு புரியும்படி செய்யறது ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. விளக்கம் சிறப்பா இருந்தது. நன்றிம்மா. நன்றி ஐயா. இந்த சமயத்துல ஐயாவுக்கு தான் இது சமர்ப்பணம். ஏன்னா இது ஒரு இது வந்து பெரிய வாய்ப்பு இல்லையா நமக்கு? எனக்கு இது வந்து இந்த அடியார் கூட்டத்து மத்தியில நம்ம அடியாரோட இருக்குது இந்த ஆற்றலை நம்ம செய்யறதுக்கு அந்த குருவர்களும் திருவர்களும் நமக்கு கிடைச்சதுக்கு 2 பேரும் நன்றி செய்யணும். ஆமா ஆமா நன்றி. அதான் அவர் உணர்த்துறாரு. நம்ம வந்து சொல்றோம். இது எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுது. சரி நமக்கு வந்து தெரிஞ்சதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து. அதான் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா, எனக்கு உணர்த்துது நான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு உணர்ந்தது சொன்னேன், நான்லாம் எழுதியே வைக்க மாட்டேன், அப்படி உணர்ந்தது நான் அப்படியே சொல்லுவேன் அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா. அதே இதுதான் நம்ம கூட இருந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. அதுதான் இப்போ எனக்கு அந்த 5 பேர் அறிவும் கண்களே சொல்ல சிந்தனை இந்த வந்து படிக்கிறப்ப சிந்தனைன்னு வர்றப்போ மடமாற்றம் வருது இல்லையா நம்ம சிந்தனை. அது வந்து எனக்கு உடனே அது வந்தது. சாரி ஓகே. கண்டிப்பா சிந்தனை வந்தாதானையா நம்மளுடைய மாற்றங்கள் உருவாகிறதுக்கு ஒரு பக்குவத்தை கொண்டு வரும். ஆமா ஆமா. சிறப்பு. நன்றி. ஐயா சிறப்பா பொருள் விளக்கம் சொன்னீங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி சிவா. நன்றி. அதுல வந்து நமது சமய மரபுபடி பக்தியின் படிநிலைகள் தானே ஐயா சரியை கிரியை யோகம் படிநிலை தான். ஆன்மா வந்து பக்குவப்பட ஸோ நம்ம வந்து சரியிலேருந்து நம்ம கிரியையிலேருந்து யோகம், அடுத்தது வந்து ஞான நிலைக்கு நம்ம ஞானம். ஆமா ஆமா. ஸோ அந்த நிலைக்கு நம்ம வந்து பக்குவட்டு போவோம். ஆனால் ஞான நிலையில் இருக்கிறவங்க சரியையிலும் பண்ணுவாங்க, கிரியில அது வந்து சப்செட் மாதிரி. ஞான நிலையில் இருக்கிறவங்க சரியையும் பண்ணுவாங்க, கிரியை இப்படின்னா படி ஏறினா நம்ம 4வது படியில் இருக்கிறப்போ முதல் படியை மறந்துடுவாங்கன்னு கிடையாது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். 8வது படிக்கிறவங்க 4வது கிளாஸில் படித்ததை வந்து 2 2 4ன்றதை வந்து 8வது படிக்கிறவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அதனால் அதுவும் பண்ணுவாங்க. ஸோ ஞான நிலையில் இருக்கிறவங்க சரியையும் பண்ணுவாங்க, கிரியையும் பண்ணுவாங்க, யோகமும் பண்ணுவாங்க அந்த நிலையில். அதுதாங்க ஐயா அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் நம்மளுடைய படி நிலைகள் சமய மரபுபடி. அதோடைய விளக்கம் நீங்க தனித்தனியா சொன்னீங்க பாருங்க, அது நல்லா புரிஞ்சிச்சுங்க ஐயா. ஓ நன்றிம்மா. நன்றி நன்றிங்க. நன்றி. ஓகே. இறுதியா யாருன்னா ஒரு ஆள் சொல்றீங்களா? விருப்பம் இருக்குங்களா?
திருச்சிட்டோம்லங்க ஐயா. சிவாய் நம்மையா சிவாய். உலக ஆசைகளை துறந்து பொய்யான வாழ்க்கையை விட்டு எப்போதும் இறைவனின் திருவடியை அடைவேன் என்று பத்திரகிரியார் பாடல் ஆனது, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், கள்ள புறங்குறம்பை கட்டளிக்க மாட்டாமல் அல்லல் பிறவி புலியாள்வது எக்காலம், நான் எனது என்ற அகந்தையை மனதில் அடக்கி கண் காது மூக்கு நாக்கு மெய் ஆகிய 5 புலன்களின் வழியே உலக ஆசைகளை முற்றிலும் எரித்து சாம்பலாக்கி அறியாமை என்னும் உறக்கம் இல்லாமல் உலக விழிப்புணர்வும் இல்லாமல் இறை சிந்தனையை என்றும் உன்னத பெருவெளியில் பேரின்ப சுகம் பெறுவது எப்பொழுது, வஞ்சனை நிறைந்த அழியக்கூடிய இந்த உடம்பின் மீதான பாச பிணைப்பை அறுக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கும் இத்துன்ப கடலாகிய சேற்றுக்குழியில் நான் இன்னும் எவ்வளவு காலம் மூழ்கி கிடக்கப் போகிறேன், எப்போது இறைவனடி சேர வேண்டும் என்று சிவலோகத்தை நமைவிப்பான், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் சென்று சிவந்தால் வணங்கினாம், நிற்பீர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசி ஒருபடி மீன், திறந்த போதே திருக்கதவம் சிவபுரத்து போர புரிமின் சிவன்கலக்கே என்று அழகாக இன்றைய யாத்திரை பத்துக்கு பொருள் விளக்கம் தந்த அப்பர் பெருமாள் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிவசிவா நன்றி. கார்த்திகையா ரொம்ப அருமையா ஐயா வாழ்த்திட்டீங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா. எல்லாமே வந்து நம்முடைய குருநாதருக்கு சமர்ப்பணம். ஆமாங்க ஐயா, எம்பெருமானுக்கு, நம்ம குருநாதருக்கு எம்பெருமான் ஈசனுக்கும் சமர்ப்பணம். நீங்களும் மற்ற அடியார்களும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சும் மற்றவங்களே இந்த குழுவில் சேர்த்து விடுங்க. இது வந்து நம்ம சிவத்தொண்டு. நம்ம சொன்னாங்க இல்லையா, நம்ம அந்த சரிய நிலை, கிரிய நிலையில, யோக நிலை, நம்ம இதெல்லாம் வந்து இப்போ சிவபெருமானை போற்றி வணங்குறதே வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. உங்களால் முடிஞ்சவங்களே வந்து இந்த குழுவில் சேர்த்து விடுங்க. நாங்களும் வந்து உங்களுடைய எங்களால் முடிஞ்சது நாங்களை கண்டிப்பாக அந்த திருவருளால் குருளால் இதை விட இன்னும் நம்ம பெட்டராக வந்து நம்மளால் கொடுக்க முடியும்ன்றது வந்து கண்டிப்பா நடக்கும் ஐயா. கண்டிப்பா நம்ம ஐயா நம்ம கூட இருந்து நடத்திட்டு இருப்பாருங்க. ஐயா, இந்த சரியை கிரியை யோகா ஞான மார்க்கம்க்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நல்லா முடிஞ்சதை சொல்றேங்க. சரியை அப்படிங்கிறது வந்து அடிமை மார்க்கம் ஐயா. அப்பர் பெருமாள் வந்து அப்பர் பெருமான் வந்து சிவபெருமானுக்கு நான் அடிமை என்ற எண்ணத்தின் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து சிவகதி அடைந்தார். அது வந்து அடிமை மார்க்கம். இது வந்து சரியை மார்க்கம். கிரியை மார்க்கம் அது ஞான சம்பந்த பெருமான் அது வந்து கிரியை மார்க்கத்தை கடைபிடித்தார். அதாவது வந்து உழவார பணி மற்றும் வந்து இறைவனை தந்தையாக நினைத்து தந்தையிடம் எவ்வாறு வந்து நம்ம இருப்போமோ அதே போல சிவபெருமானிலிருந்து அவர் சிவகதி அடைந்தார். அடுத்து வந்து சுந்தரர் பெருமான் தோழர் சிவபெருமானுடைய நண்பராக இருந்து சரியகிரியை யோக மார்க்கத்திலே இருந்து அவர் வந்து அந்த நற்கதி அடைந்தார். அதே போல மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம், அதாவது குருவாக நினைத்து அவர் வந்து எப்பொழுதும் வந்து குருவாக நினைத்து சிவபெருமானை வழிபட்டார். இதுவே வந்து 4 முறைகள். அதனாலதான் சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா 4 வழிகள் இருக்கும். ஒரு வழியில ஒருவர் வந்து வந்ததாக ஐதீகம். கிழக்கு மார்க்கத்துல வந்து திரு ஞான சம்பந்தர், இவர் வந்து மாணிக்க வாசகர் வந்து வடக்கு வாசல், தெற்கு வாசல்ல வந்து இவர் சுந்தரர் பெருமான், மேற்கு வாசல் வழியாக திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர் வந்ததாக சொல்லுவாங்க. அதாவது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சரியை அப்படின்னு சொல்றவர் வந்து இடது பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்கத்துல இருப்பவங்க வந்து கிரியை மார்க்கம்னு சொல்லுவாங்க. பின்புலத்துல இருக்கிறவங்க வந்து நண்பர் தோழர் எப்படி வந்து நீங்க தட்டி கூப்பிடுவீங்க. அதனால பின்புகத்துல மேற்கு புறத்துல வந்து சுந்தர பெருமானும் குருநாதரை எப்போதும் வழங்குவது நேரில் வழங்குவதனால மாணிக்கவாசகர் வந்து தெற்கு வாசல் வழியாகவும் நேருக்கு நேரம் அந்த சிவபெருமான் எப்படி இருக்காரோ, அந்த தில்லையில எப்படி இருக்காரோ அந்த இதை வைத்து சொல்லுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சதை சொன்னீங்க. கவரா சேர்த்து நன்றி ஐயா. சிவசிவா நன்றி. சிறப்பு ஐயா, மிகவும் சிறப்பு ஐயா. ரொம்ப நன்றி. சிவாயனம் ஐயா. கரெக்டா நான் எழுதிட்டு சொல்றேன் ஐயா. எனக்கு சரியா வரல. நானு அந்த தில்லையில இருக்கக்கூடிய அந்த 4 பிரகாரங்களை வைத்து இதை சொல்லுவாங்க. அதான் இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஞான சம்பந்தர் வந்து சவுத்துல இருந்து வந்து, ஏன்னா அது சீர்காழியிருந்து வந்ததால சவுத்து. அப்பர் பெருமான் வடக்குல இருந்து வந்து சுந்தரர், இங்க வந்து மேற்கு வந்து அப்பர், கிழக்கு வந்து மாணிக்கவாசகர். அந்த இதுதான் எனக்கு வந்து யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம். அதான் சரியா நான் படிச்சுட்டு சொல்றேன். அதுதான் சொல்லுவாங்க. அது கரெக்டா சொல்றதுன்னா மேற்கு வாசல் சிவபெருமானுக்கு நேர் பின்னாடி வந்து சுந்தரர்,
அவர் வந்து நண்பர் எப்படி இருப்பாரோ வந்து நண்பரை எப்படி சொல்லுவோம், பின்னாடி வந்து தோல்ல ஒரு அடி போட்டு எப்படி இருக்க நண்பா அப்படின்னு சொல்லுவ மாதிரி தோழர் வந்து பின்னாடி இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து வலது கையில எப்பயுமே இருக்கிறதுனால ஞான சம்பந்தர் அடிமை முன்னாடி வந்து அடிமையா இருக்கிறதுனால மேற்கு வாசல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு வாசல்ல வந்தாங்க. சரியை கிரியை யோக ஞான மார்க்கங்கிறது அதுதாங்க. அடிமை பண்பு தந்தை கிட்ட எப்படி நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிற தோழரோட உரிமையா இருக்கிற சுந்தரர், அது யோக மார்க்கம். ஞான மார்க்கம்ங்கிறது குருவாக ஏற்றுக்கொண்டு சொல்வதுதான் ஞான மார்க்கம். ஐயா நன்றி நன்றி சிவசிவம். ஐயா இதுக்குதான் ஐயா நான் விளக்கம் கேட்போன்னு இருந்தேன், ஐயா சொல்லிட்டாங்க. ஐயா ரொம்ப அழகா ரெண்டு பேருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னாடி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன், கிரியினா என்னன்னு சொல்லிட்டு. இப்ப கார்த்திக் ஐயாவும் சேர்ந்து சொன்னது, நீங்களும் சொன்னது, நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சிங்க ஐயா. இன்னும் நிறைய டீடைல் எடுத்துட்டு நாளைக்கு கொடுக்குறாங்கம்மா உங்களுக்கு. நாளைக்கு வகுப்புல இதை பத்தி பெரிய யோகமா இருக்கிறதுக்கு நாளைக்கு விளக்கம் அளிக்கும். நன்றிங்க ஐயா.